நிமிர்ந்தரல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம நிமிர்ந்தரல் யூடியூப் சேனல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஜாதக பலன்களை தொடர்ந்து கணிச்சிட்டு இருந்தோம். இந்த நிலையில தான் திடீர்னு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தோணுச்சு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். ஜாதகம், ஜோசியம் எதையுமே பார்க்காம பகுத்தறிவு அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில இயங்கினவர். அப்ப அந்த பெரியாருக்கு ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே இது நம் பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்தணும், பெரியார் அவர்களை ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கணும் இந்த பதிவு எடுக்கல. என்னோட இருக்கக்கூடியவர் ராபின் அவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆராய்ச்சி மனப்பான்மையில அணுகக்கூடியவர். அப்படி ஜோதிட ஆராய்ச்சியினுடைய ஒரு வடிவமாக தான் இன்றைக்கு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய ஜாதகத்தை இதை விரிவாகவே அலசிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி யார் எதை சொன்னாலும் நம்பாத, நானே சொன்னா கூட நம்பாத, உன் பகுத்தறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நம்பு அப்படின்னு சொன்னவர் பெரியார் அவர்கள். அந்த உயர்ந்த மனிதரின் மீது எப்பொழுதுமே நமக்கு ஒரு பெருமதிப்பு உண்டு என்கிற தகவலோடு வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொதுவாக ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக செயல்பட்டவர் பெரியார். அந்த ஜாதக பலனே அப்படிதானா சார்? சரி சார். இப்போ முதல்ல இயல்பான கட்டம் மட்டும் பார்த்துருவோம். இப்போ இவங்க பிறந்தது 17/9/1879 பிறந்திருக்காங்க. கன்னி ராசியில் பிறந்திருக்காங்க. பொதுவாக ஒரு தனி மனிதனுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா அவங்க பிறந்த நேரத்தை வச்சு தனி மனிதனுக்கு பார்ப்போம். சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவங்க வேற. ஓகே. சமூக மாற்றங்கள் புரட்சியாளர்கள் அவங்க ஜாதக அமைப்பு வேற. இவங்க தெய்வங்கள் அனுமதிக்காம பூமியில பிறக்க முடியாது. முதல் வார்த்தையே பெரியாரோடு முரண்படுறீங்க. தெய்வங்கள் அனுமதித்து தான் அவர் பிறந்தாரு. அவர் தெய்வமே இல்லைன்னாரு. மனிதனை கடவுளை மனிதனை நினைனாரு. ஆனா அவரே தெய்வ பிறவியில் பிறந்தவர். தெய்வம் அனுமதிக்காம பிறக்க முடியாது. என்ன சமூக மாற்றங்கள் வேணும். ஓகே. ஆக்சுவலா இது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு உட்பட்ட விஷயங்கள். தெய்வம் உண்டு அப்படிங்கிறவங்களுக்கு ஜாதகத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஓ. தெய்வத்தை நம்பிட்டு போயிடுவாங்க. ஓகே. தெய்வம் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சமாவது இது என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஜாதகத்தையே பார்த்து எல்லாம் செய்கிறவங்களும் உண்டு. ஆனால் அவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தான். இதில் கொஞ்சம் பகுத்தறிவாக இருக்கணும் அப்படிங்கிறதும் உண்டு. பொதுவாக இந்த ராசி கட்டத்தில் இது அமைப்பு என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ தந்தை பெரியாரை பற்றி நமக்கு விளக்க முடியும். எதுக்காக அப்படி? அப்போ இது எப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கிறது இயற்கைக்கு எதிரான ராசி. அது இயற்கைக்கு எதிரான ராசி. அந்த ராசியில் பிறக்கிறவங்க தான் இயற்கைக்கு எதிராக செயல்படுவாங்க. அதுக்கு ஏன் அப்படி அதை வச்சிருக்காங்க? இந்த ராசி இயற்கைக்கு எதிராக நீங்க சொல்றது நம்ம மலை காடு அந்த இயற்கை இல்லை, அந்த எல்லாரும் தொன்று தொட்டு நம்பக்கூடிய ஒரு இயற்கை. ஆமா. என்ன அப்படின்னா, இயற்கைக்கு எதிரி இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லணும்னா நியதிக்கு எதிராக நிற்கிறவங்க நாய் சொல்லும். ஓகே. நாய் இயற்கை எதிரி. ஒரு தெருவில் எல்லாரும் போகும்போது இந்த வீட்டுக்காரங்களும் சும்மா தான் இருப்பாங்க. இந்த நாய் மட்டும் எங்கேயும் போகக்கூடாது. அது அவங்கள குறைக்கும். இதே மாதிரி கன்னி அப்படிங்கிறவா இயற்கையாக எல்லாரும் பிறந்து வளர்ந்து பூப்படைஞ்சி கல்யாணம் பண்ணி இப்போ பிள்ளைங்களை பெற்று போகிறது தான் இயற்கை. ஆனால் நான் அப்படி எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் எதிராக தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது தான் கன்னி. ஓகே. அப்போ இந்த ராசிக்கு விதி அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன் இதை கொடுத்தாங்க? இது ஒரு கேள்வி. ஆக்சுவலாக சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் நீள்வட்டமாக போகுதுன்னு வைங்கலாம். நீள்வட்டமாக போகுதுன்னா ஒரு சுழற்சி ஏற்படாது. அது அப்படி காணாமலே போயிடும். ஓகே. எல்லாமே பிரபஞ்சத்தில் காணாமலே போயிடும். அப்போ அப்படி போகக்கூடாதுங்கிறதுனால அழிவுகள் ஏற்படும் பிரபஞ்சத்தில். இந்த அழிவுகளை தடுக்கிறதுக்காக ஆர்டரில் இந்த டிஸ்ஆர்டரில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை ஏற்படுத்துகிற ராசி தான் கன்னி ராசி. இந்த பிரபஞ்சத்தில் எப்பமெல்லாம் ஒரு அழிவு எல்லை கடந்து போகுதோ ஒரு விஷயம் அது இவ்வளவு தூரம் தான் போகணும்னு இருக்கும். ஒரு அன்புக்கு இவ்வளவுதான் இதயத்திலேருந்து எஃபர்ட் எடுக்கணும், கோபத்துக்கு இவ்வளவு எடுக்கணும், ஒரு இரக்கத்துக்கு இவ்வளவுதான் எடுக்கணும், ஒரு ஆசைக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு இதயத்தில் எஃபர்ட் மாறும்போது அந்த சக்திகள் கூடி போகும்போது குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. இதே போல் இதுக்கும் இவ்வளவு ஒரு வாழ்க்கையெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு. அப்போது ஆன்மீகத்தில் இந்த பூமி அதிகமாக போகுது. அதிகமாக போனால் அது என்னதான் போனால் மூட நம்பிக்கைகளும் வளர்ந்து பெருகிறோம். ஓகே. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை களையாடலைன்னா அதில் கொலைகள் நிறைய வந்துடும். கடவுள்
ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக படைக்கப்பட்ட ஜீவன். நல்வழிப்படுத்துகிறதற்காக அந்த காலத்துல ஓகே ஓகே வந்தவர். ஓகே. அது ஒருவேளை இவர் பிறக்காம இருந்தா மூட நம்பிக்கைகள் பல்கி பெருகி ஓகே அந்த நம்ம நாடே ஒரு மாதிரி அறிவுங்கிற இடத்துக்கு போகாம போயிடும். ஓகே. ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, இந்த கன்னி ராசி என்ன ராசி அப்படின்னா, அந்த பூமியில் இருக்கிற அரசாங்கம். ஓகே. பூமியில் இருக்கிற அரசாங்கம் கன்னி ராசி. ஓ. ஆன்மீக ராசி, அதை ஆட்சி செய்கிற ராசி மீன ராசி. மீன ராசி வானத்துக்குரிய அரசாங்கம். ஓகே. அதுக்கு நேர ஆப்போசிட் ராசி பூமிக்குரிய அரசாங்கம். ஓகே. வானத்துல என்னென்ன ஆட்சி இப்படி பண்ணணும்னு இருக்குதோ அதை பூமியில கட்டுப்படுத்தி விலகு, இங்க விலகு, இதுதான் செய்யணும் அப்படின்னு அதை உறுதிப்படுத்துறது கன்னிராசி. ஓகே. இந்த கன்னிராசி ஆட்சி அதிகாரத்துக்கான ராசியில தான் பூமியில இருக்கிற திராவிடர் கழகமா பிறக்குது, திமுகவா வளருது, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆமா, அதுதான் வரும். ஏன்னா அந்த காலத்துல தான் வரணும்னு ஒரு விதி இருக்குது. இதை எதை வச்சு சொல்றேன்னா, அவங்க கரெக்டா கன்னி ராசியில பிறந்திருக்காங்க. சூரியன் உத்தர நட்சத்திரத்துல இருக்குது, சுக்கிரனும் அங்க இருக்குது. அப்போ கன்னி ராசியில இந்த 3 அமைப்பு இருந்தா ஒரு புதியதா உலகத்துக்கு கொண்டு வர்றது இவங்களால முடியும். ஓகே. ஒரு விதி, புதியதா கொண்டு வருகிற விதி இவங்களுக்கு இருக்கு. ஒரு விஷயத்த மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராசியை புரட்டாசின்னு சொல்லுவோம் தமிழ்ல. புரட்டாசின்னா ஒரு விஷயத்தை புரட்டியும் போடும். ஓ, அது சரி. ஆமா. இப்போ கடவுளுக்கு எதிரா கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னா இவங்க கடவுளுக்கு எதிராக பேசுவாங்க. ஓகே, அதான் நீங்க சொல்லிட்டீங்க, பொது நியதிக்கு இயற்கைக்கு எதிராக இருக்கிற மனநிலை. சார், நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு பெரியார் அவருடைய ஜாதகத்தை அவர் இன்னைக்கு மறைந்து விட்டார், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி நோக்கத்தோட பார்க்குறோம். இப்போ பெரியார் அவர்களுடைய ஜாதகத்தை நீங்க நம்ம பார்த்துட்டோம். அவர் வாழ்காலம் பூரா பார்த்துருக்கவே மாட்டார்ல ஜோதிடத்தை கொண்டு போய். அப்படிதான் அந்த பலனா சார்? அவர் பொதுவாக ஜாதகம் ஜோசியம் எதையுமே நம்ப மாட்டார். அதுக்கான இதுவும் அதுல இருக்கா? அவர் ஜாதகம் எல்லாம் இதுல இருக்குது. இந்த கன்னிராசினா இன்னைக்கு நாஸ்திகர்கள். ஓகே. அப்படின்னா அவங்க எந்த ராசிக்காரங்கன்னா அவங்க கன்னி ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஓகே. நாஸ்திகர்களுக்கு ஜாதகம் சொல்ல முடியாது. 12 ராசியில ஜாதகம் சொல்ல முடியாத ஒரு ராசி கன்னிராசி. ஓகே. கன்னிராசிக்கு ஜாதகம் சொன்னா பலிக்காது. ஓ, அது புரட்டி இவரால தான் பிறந்திருக்காங்க. இதால தான் பிறந்திருக்காங்க. இதுல பெரும்பாலும் நாத்திகர்கள் பிறக்கிற ராசி கன்னியா இருக்கு. கன்னியா தான் இருக்கும். இப்போ அது மட்டும் இல்ல, பெரும்பாரியான ஆத்திகவாதிகளும் அதில் தான் இருப்பாங்க. ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இது புரட்டாசி. ஓகே. புரட்டாசின்னா இப்போ கடவுள் ஒருவர் இல்ல அப்படின்னு இவங்கிட்ட வாதிட்டா இல்ல கடவுள் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வரும். அதான் புரட்டி போடும். ஓகே. இப்போ இவங்களை பாருங்க, வைக்கத்துல போய் வைக்கம் முகமது பஷீர் பெரியார் போயிருந்தாரு. அங்க போய் என்ன செய்தாங்கன்னா ஆலய நுழைவு போறாங்க. அப்போ ஆலயமே கடவுளே வணங்காதவர். நல்ல அருமையான பாயிண்ட் சொல்றீங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவரு கடவுள் கோயிலுக்குள்ள எல்லாரையும் உடன் போய் போராட்டம் பண்ற இந்த முரண் தான் இந்த ஜாதகங்களா? இந்த எல்லாரும் அருமையான ஒப்புமை சொன்னீங்க. எனக்கு ரொம்ப அந்த ஒப்புமையை கேட்கும் போதே ஒரு ஜாதக ஆராய்ச்சி என்பதை கடந்து இங்க சமகால அரசியல் எல்லாத்துக்குள்ளயும் அந்த ஒரு முடிச்ச போட்டீங்கல்ல, இதுதான் இந்த ஜாதகம். இதான் இந்த ஜாதகம். இந்த கன்னிராசியில இருக்கிற எல்லாரும் தான் செய்வோம். எப்படின்னா அந்த இடத்துல எதிர்க்கும். ஏன்னா இந்த ராசி ஒரு 10 பேர் இருக்க இடத்துல ஒருவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னா அவங்க கன்னிராசியா தான். ஓகே. அவங்களா தான் இருக்கும். சரி. இந்த அமைப்பு யார் யாருக்கு இருக்கோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இவங்க அதனால இந்த ராசிக்கு இந்த விஷயம் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னா நடக்காது அப்படின்னா நடக்கும். இந்த மாதிரி பண்ணுவாங்க. தன்னோட கடைசி காலத்துல இன்னொரு திருமணம் செய்துகிறாரு மணியம்மையன் அவர்களை. இந்த ஜாதக பலனுடைய அமைப்பே 2வது திருமணம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது இதே மாதிரி ஒரு ஜாதகம் அண்ணாதுரை அவங்களையும் சேர்க்கணும். ஏன்னா அதுக்கு வேறுபாடு சொல்லி தான் சொல்ல முடியும். ஏன்னா அண்ணாதுரை அவங்களுக்கு ஜாதகம் இதே மாதிரி கன்னிராசி தான். ஆனா அவங்களுக்கு கன்னி ராசியில சூரியன் இருக்காது, சுக்கிரன் இருக்காது. ஓகே. ஆனா அதே ராசியில குரு இருக்கும், புதன் இருக்கும். குரு புதன் இருந்தா மகா அறிவாளி. சரி. குரு புதன் அந்த கட்டத்துல ஏன்னா புதன் எப்போ அந்த ஒரு புதன் தன்னுடைய அறிவை சுதந்திரமா செயல்படுத்தணும்னா உச்சம் பெறணும். அப்போ அந்த ராசியில அவங்களுக்கு உச்சத்துல இருக்கு. அப்போ உச்சத்துல இருந்தா இதோட செவ்வாயினுடைய தொடர்பு வக்ர கதியில இருக்குது. இங்க பெண் கிரகங்களும் இல்லை. பெண் கிரகம் அதுல புதன் இருந்தாலும் அது பெண் கூட்டத்துல எடுத்துக்க முடியாது. தாம் வீட்டுல உச்சத்துல இருக்குது, அறிவுல பெருத்து இருக்குது. அப்போ இவங்களும் இது எப்படின்னா, இவங்களும் புதிதா இதுல இருந்து ஒரு கிளையை கொண்டு போயிடுவாங்க. இவங்க கொண்டு போயிடுவாங்க. சேம் டைம்ல இவங்க கல்யாணம் முடிக்கல. ஓகே. ஏன்னா இங்க என்னன்னா செவ்வாய் தொடர்பு, ஒரு மங்களக்காரகன். மங்களக்காரகனுடைய தொடர்பு சுக்கிரனுக்கு இருந்தா அவங்களுக்கு திருமணம் ஆகணும்னு ஒரு விதி இருக்கு. ஓகே. அப்போ
பெரியார் அவங்களுக்கு இந்த கன்னி ராசிக்கு 9வது வீட்டுல செவ்வாய் இருக்கு, மங்களக்காரகன் இருக்கு, சரி. சுக்கிர தொடர்பு ஏற்பட்டுச்சு. சரி. சுக்கிர தொடர்பு ஏற்பட்டா அவங்க பிறந்து இறக்குறதுக்குள்ள திருமணங்கிறது ஓகே நடக்கணும். நடக்கும். அப்ப இந்த விதி இவங்களுக்கு, பெரியாருக்கு இந்த விதி இருக்குது. ஆ. அதே வேளையில அண்ணாவுக்கு இல்லை. இல்ல. இதுவும் கன்னிராசி தான். ஓகே. கன்னிராசியில அறிவுபூர்வமா பெரிய விஷயங்களை சொல்லதெல்லாம் அறிஞர் அண்ணா தான் சொல்ல முடியும். ஆனா அவங்க புரட்சி பண்ண முடியும். ஓகே. இங்கே சூரியன் சுக்கிரனோட இருக்குது. சரி. அப்போ இதுல என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்ச நிலையில இருக்கிறதுனால கல்யாண பருவ காலங்களில் பண்ண முடியாது. உரிய நேரத்துல. உரிய நேரத்துல பண்ண முடியாது. ஆனா கல்யாணம் உண்டு. ஓகே. அது வயோதிகமாயிருச்சு. வயோதிகமாயிட்டு. ஓகே. ஓகே. சரி, இப்போ மிக முக்கியமாக பார்த்தா ஒரு தன்னுடைய ஃபுல் நேரத்துலையுமே கடவுள் மறுப்புன்னு தான் பேசுகிறார். நீங்கள் சொன்னீங்க இயற்கைக்கு எல்லாத்துக்கும் முரணாக இருக்கக்கூடியது தான் பெரியாருடைய ஜாதகம் அப்படின்னீங்க. தன்னோட மரணத்தின் தருவாய் வரை அதில் தான் உறுதியாக நின்னார். அப்படி தான் அந்த பலன் இருக்கா ஜாதகம்? இது இருக்குது. இது அவங்க எந்த நிலையிலும் மாறாத பிறப்பே அதுதான். இந்த பிறப்பு இப்போ சமூகம் என்ன நிலையில் இருக்குன்னு இறைவனால் பார்த்து அனுப்பப்படுவாங்க. ஓகே. ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா இந்த சமூகம் அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்போது அந்த கிரக வட்டத்தில் இந்த கிரகம் இந்த இதோட சம்மந்தப்படும் போது தான் இது வரும். கிட்டத்தட்ட ஒரு தன்மையின் ஆட்சி 70 வருஷத்துக்கு நீடிக்கும். ஒரு தன்மை இப்போ இந்த ஆட்சி 70 வருஷம் வந்துட்டுன்னா அதுக்கு பிறகு நாஸ்திகத்தினுடைய தன்மை குறைஞ்சி ஆத்திகத்துடைய வந்துடும். நம்ம சுதந்திரம் எவ்வளவு காலம் இது வந்திருக்குன்னு பார்த்து, திராவிட கட்சிகளுடைய ஆட்சி எவ்வளவு காலம் வந்திருக்குன்னு பார்த்து, அது கடந்து ஒரு 70 வருஷம் வந்துட்டுன்னா ஆட்சி மாற்றங்கள் வந்துடும். அதற்கப்புறம் பின்னும் மறுபடியும் இது வரும். மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கோம். அதுல என்னன்னா இந்த தமிழ்நாடு இங்கே அற்றம் ஒரு எதிர்ப்பு காட்டுகிற ராசி. நமக்கு கன்னியாகுமரினாலே கன்னி ராசி தான், அதை எடுத்துக்கிடுவோம். இதை எதிர்ப்பு காட்டுகிற ராசி. அதுக்கப்புறம் இந்த ராசிக்கு இன்னொரு விதி உண்டு. இந்த ராசியில யார் பிறந்தாலும் அந்த ராசிக்காரங்களுக்கு செய்வினைகள், மாந்திரீகம் இதெல்லாம் வச்சா பலிக்காது. ஆமா, கடவுளை மானங்கட்ட பேச்சு பேசினாலும் இது இவங்களை ஒன்றும் செய்யாது. சிலைகளை தூளா அவங்க உடைச்சி போட்டாலுமே, சிலைகளை காலால மிதிச்சாலுமே இந்த ராசிக்காரங்களை ஒன்றும் செய்யாது. ஏன்னா இவங்க இது எல்லாத்துக்கும் எதிர்ப்பாளிகள். சரி, எதனாலதான் எதிர்ப்பு காட்டியிருக்காங்கன்னா, பிரபஞ்சம் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அழிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இதை அழியாம இதை தடுக்கணும். எல்லாம் ஆர்டர்லேருந்து டிஸார்டர் போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் நம்ம பிறந்து செத்துக்கிட்டே இருக்கோம். இது செத்துக்கிட்டே போறது தான் விதியா? அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அதை ஒரு எதிர்ப்பு பண்ணி அதை தடுத்து அதுக்கு ஒரு மாற்று வழியை உண்டாக்கணும். அப்படிங்கிறதுல தான் ராசி சக்கரத்தினுடைய அமைப்புல இந்த சக்கரத்துல இதை எடுத்து வச்சிருக்காங்க சாஸ்திரிகள். இதுக்கு இந்த ராசியை வச்சிருக்காங்க. அப்ப இந்த ராசி ஒரு சுதந்திர ராசி. இதோட பகுத்தறிவுக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இதுல வரும். பகுத்தறிவை பேசுகிறதே செவ்வாய் தான். செவ்வாய் தான் பகுத்தறிவு பேசுகிறது. இப்போ நாஸ்திக நாடுகள்னு எடுத்துக்கிட்டா ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தாலே பகுத்தறிவு நாடுகள், கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்ப சீனா, ரஷ்யா இதெல்லாம் அந்த வகை நாடுகள் பகுத்தறிவை கொண்ட. பிரபஞ்சம் முழுசும் இந்த கிரகங்களுக்கு ஒவ்வொரு நாடுகள் ஆட்சியில் இருக்கும், ஒவ்வொரு நாடுகள். அப்ப இப்ப நமக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா திராவிட கழகத்தினுடைய ஆட்சி, அதாவது இவங்களால ஏற்படுத்தப்பட்ட பிறகு 70 ஆண்டுகள் இது கோலோச்சம். ஆனா 70 அப்படித்தானே, 70க்கு மேலேயும் போகும். அது ஒரு எதிர்கட்சியா இருந்து அதை கொண்டு சமன் பண்ணிக்கிட்டே போகும். ஏன் இது 70 ஆண்டுகள் இதே மாதிரி போகுதுன்னா, இதற்கு முன்னாடி இருந்த பக்தி நிலையில அது உச்சத்துக்கு போயிருக்கும். அது 70 ஆண்டு இருந்திருக்கும். அந்த உச்சத்துக்கு போனதுனால தான் அது அப்படியே அது கொஞ்சம் பொழிச்சு கொண்டு வந்து சமநிலைக்கு வந்துருவாங்க. சமநிலைன்னா இவங்க அதுவும் வேணும், இது மொத்தமா இவங்க அழிக்க மாட்டாங்க. நான் எதற்காக அந்த நாடுகளை ஒப்பிட்டு சொன்னேன்னா, அந்த நாடுகள் அதை முற்றிலுமா அழிச்சிரும், பக்தியை முற்றிலுமா அழிச்சிரும் அது. ஆனா இது அழிக்காது. கன்னி ராசிக்கு உள்ள விசேஷம் இது. ஆனா ராகு செவ்வாய் அப்படின்னு வரச்சுல அது முற்றிலுமா அழிச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு அதிக காலம் வாழ்ந்தவர், கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவர். கடவுளை கும்பிட்றாங்க, நிறைய பேர் கும்பிட்றாங்க. காலையில் ஒருக்க, மத்தியானம் ஒருக்க, சாயந்தரம் ஒருக்கன்னு 24 மணி நேரத்தில் 5 முறை கும்பிடக்கூடியவங்க, 10 முறை கும்பிடக்கூடியவங்கலாம் இருக்காங்க. ஆலயத்திலேயே தவம் இருக்கிறவங்க. அவங்களாம் நோய் வாய்ப்படுறாங்க, கொஞ்சம் வாலி போயதில் கொஞ்சம் பேர் இறந்துடுறாங்க. இயற்கையுடைய விதி, காலம் அழைத்துக்கிறது போயிடுறாங்க. ஆனால் கடவுளே இல்லைன்னு பேசினவர் நீண்ட ஆயுளோடு இருந்தார்ல சார், அது எப்படி சார் அது ஜாதகம்? இதுதான் சொல்கிறேன், இந்த விதிகள் இவங்களுக்கு பொருந்தாது. பூமியில் உள்ள எந்த விதிகளும்
இந்த பான சாஸ்திரம் இதெல்லாம் இவங்கிட்ட வேலை பார்க்காது. ஓகே. நான் இவங்களை மட்டும் மையப்படுத்தி சொல்லல. இந்த ராசியில பிறந்த எல்லாரும், இந்த ராசியில பிறந்தவங்க, இந்த அமைப்புல இருக்கிறவங்க எல்லாரையும் மையப்படுத்தி தான் சொல்றேன். பெரியாரோட ஜாதகம் ரேரான ஜாதகமா இல்ல பரவல பலருக்கு இருக்கக்கூடிய ஜாதகம்? பலருக்கு இது இருக்காது. ஓகே. இது ஒரு ரேரான அது ஜாதகம். என்ன ஸ்பெஷல் பாக்குறீங்க இதுல ஸ்பெஷலா என்ன பாக்குறேன்னா, சூரியனும் சந்திரனும் இந்த உத்தர நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. ஓகே. பொதுவா ஒரு ராசிக்குள்ள சுயமா ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னா அந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் அந்த வீட்டுக்கு சொந்தக்கார கிரகம். இது எப்படின்னா, இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காரு அப்படின்னா சந்திரனுடைய செயல் இருக்காது. அப்ப அந்த வீட்டின் அதிபதி அந்த செயலை செய்வார். அப்ப வீட்டின் அதிபதி செயலை செய்வார். இப்படி ஒரு விதி இருக்குது. ஆனா இந்த உத்தர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அதே சூரியன் தன்னுடைய சொந்த செயலை செய்ய முடியாத நிலையில இருக்கும். ஓகே. ஓகே. அப்படி ஒரு நிலை இருக்கு. இந்த நில அமைப்பு இவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரே கட்டத்துல இருக்கிறது. இது அரிதான ஜாதகம். எல்லாருக்கும் இது வராது. சரி, இப்ப இவருடைய கொள்கை அல்லது இவரால் கட்டமைக்கப்பட்ட ஒரு களம், இது எவ்வளவு காலம் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கான பலன் இவரோட ஜாதகத்துல இருக்கு? இவங்க உயிர்ப்பு 70 ஆண்டுகள். அதான் நீங்க குறிப்பிட்டீங்க. அந்த 70 ஆண்டுகள் உயிர்ப்போட இருக்கும். அதுக்கப்புறம் இது போகுமான்னா போகாது. அதுக்கப்புறம் சமமா போயிட்டு இருக்கும். ஓகே. இன்னும் ஏன் அப்படின்னா, அதற்கு முன்னாடி இந்த எதிர்ப்புகள் பூமியில இல்லை. இந்த இடத்துல இப்போ எதிர்ப்பு இருந்தாதான் பேலன்ஸ் இருக்கும். ஓகே. ஏன் காரணம் அப்படின்னா, பூமியின் ராசி அப்படிங்கிறது கன்னி ராசி. இந்த பூமியில் உள்ள அரசாங்கம். இப்போ ஒரு ஜாதகத்துல சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு 2 மனைவி இருக்கும் அப்படின்னு சொல்லும். அப்போ கவர்மெண்ட் சொல்லும் அதெல்லாம் கூடாது, ஒரு மனைவி தான் வைக்க முடியும் அப்படி சொல்லிடும். அப்போ ஒருவருக்கு 4 குழந்தை இருக்கும் அப்படின்னு ஜாதகத்துல சொல்லியிருக்கோம். அவங்க கவர்மெண்ட் என்ன செய்யும்னா, இல்ல 2 குழந்தைக்கு மேல பெறக்கூடாது இப்படி சொல்லிடும். இப்போ வானசாஸ்திர விதிகளை எல்லாத்தையும் பூமியின் சூழ்நிலை அதுக்கு ஏற்றபடி இதுதான் சரியாகும் அப்படிங்கிறத சட்டத்தை போட்டு ஒடுக்கி அதுக்குள்ள மக்களை கொண்டு வருகிற ராசி கன்னி ராசி. இதுக்கு இந்த அதிகாரம் இருக்கு. அப்ப இதுதான் ஒரு வீடானாலும் சரி யாருக்குனாலும் சரி, நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒருவரை கொண்டு வர்றோம்னா அது கன்னி ராசி. தெய்வத்தை கூட வேண்டாம், இந்த ரோட்ல தெய்வங்கள் இருக்குது, தெய்வத்தை எல்லாம் எடுத்து மாத்துங்க அப்படி அரசாங்கம் சட்டம் போட்டுட்டுன்னா எல்லாம் பிறகு மாத்ததான் செய்யணும். அந்த தெய்வத்தாலே ஒன்றும் செய்ய முடியாது. கன்னி ராசியை தெய்வத்தால் ஒன்றும் செய்ய, செய்வனைகள் செய்தாலோ மாந்திரிகன் செய்தாலோ, வள்ளுவர் சொன்ன தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும், அது இந்த ஒரு ராசிக்கு தான் பொருந்தும் அப்படிதான் நினைக்கிறேன். மற்ற அதே போல இவங்க யார் பேச்சு கேட்டும் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சுதந்திரமா அவங்க பேச்சை கேட்பாங்க. அதுக்கான பலன் அது இருக்குது. ஏன்னா அது ஒரு புரட்சி, மாபெரும் புரட்சி. இந்த ஜாதக அமைப்பு அப்படிதான் இருக்கு. ஓகே. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற கொள்கையை தாண்டி நிறைய விஷயங்கள், பெண் விடுதலை, மண் விடுதலை, நீங்கள் சொன்ன மாதிரி ஆலய நுழைவு பிரவேசம், அனைத்து சமூக மக்களும் உள்ளே போகிறது, இந்த பரந்துபட்ட சிந்தனை அப்படின்னு இருக்குல்ல சார், இந்த பிராட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பரந்துபட்ட சிந்தனை, அது இயல்புலேயே இந்த ஜாதகத்துக்கு இதுதான் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் பொது உரிமை. இந்த ஜாதகம் பொது உரிமையை மேம்படுத்தும். ஓகே. எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கும். ஓகே. அந்த உனக்கு தான் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னா, ஒரு மனிதன் பூமியில தெய்வ சாயல் போல பிறந்தவன் எப்படி ஒடுக்கப்படுற நீதி இல்லையா? அப்போ நீதி, ஒரு நீதிங்கிறது வேணும். அநீதிக்கு எதிரான நீதி குரல். அப்போ இன்னொன்று மிக முக்கியமா சார், பெரியார் அவருடைய லைஃப்ல காந்தியடிகள் ஒரு தடவை ஒரு போராட்டம் அறிவிச்சார். என்ன போராட்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம். வட இந்தியாவில் பூரா ஈச்ச மரங்களை வெட்டினாங்க. அதில் எந்த பலனும் கிடையாது. ஈச்ச மரம் கல்லுக்காக வளரக்கூடியது, அதை வெட்டினாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட தோட்டத்தில் இருந்து தென்னை மரங்களை வெட்டிட்டார். தென்னங்கள் அந்த அளவுக்கு போராட்டம்னா, அவ்வளவு தூரம் சொந்த காசு போனாலும் பரவாயில்ல, சொந்த நிலம் போனாலும் பரவாயில்ல, இந்த தன்னலம் கருதாத நிலை தான் இந்த ஜாதகத்தில் இருக்கா? இதான் இந்த இவங்க பொது நலத்துக்காக எல்லாம் செய்வாங்க. பொதுநலம். சரி, பொதுநலம்னா கல்யாணம் சுயநலம் இல்லையா அப்படின்னு சொன்னா, இவங்க அதுவும் சுயநலத்திலையும் ஒரு பொதுநலம். அப்ப அது இவங்க கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு விதி இருக்கு. கல்யாணம் பண்ணதோட ஒதுங்கி போக மாட்டாங்க, அதுலயும் பொதுநலம் பண்ணுவாங்க. இது ஒரு பொதுநல ராசி அப்படின்னா இதுதான். பொதுநலத்துக்காக தான் தங்களை முழுக்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவாங்க. இது இந்த காலம் தெய்வத்தால் அருளப்பட்டு பிறந்த ஒரு காலம். பாருங்க எப்படி ஒரு முடிச்சு போடுறீங்க பாருங்க. ஜாதக அடிப்படையில தெய்வமே இல்லைன்னு சொன்னவரு தெய்வ அனுகூலத்தால பிறந்தாருன்னு சொல்றீங்க. பெரியார் இன்னைக்கு இருந்தாருன்னா நமக்கு எதிராக இப்ப கண்டன அறிக்கை எழுதிடுவாரு. ஆனாலும் இதுதான் ஜாதக அடிப்படையில நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுதும் மனுஷன் பிறந்திருக்கான், அவன் மிருகம் போல எங்கேயும் வாழலாமே, ஏன் வாழ முடியல? ஏழையா இருக்கிறான்,
அவனுக்கு ஒரு வீடு இல்லை, அவனுக்கு ஒரு சொந்தமா அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, அவன் ஒரு காட்டுல போய் வாழலாம்னா காட்டுல வாழ விடுகிறது இல்லை, அவனை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அப்போ ஒரு சுதந்திரமே இல்லாத ஒரு உலகம் இது, மனுஷனை சுதந்திரமா வாழ விடாத உலகம். அப்போ எதனால வாழ விடலை? எல்லாம் இந்த வானத்தில் இருக்கிற இந்த ராசி சக்கரங்கள் தான் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும். இந்த சக்கர இயக்கத்துக்கு யாரும் விடுபட்டு வெளியும் போக முடியாது, இந்த சக்கர அனுமதி இல்லாமல் உள்ளேயும் வர முடியாது. இந்த சமூக மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய விதி. இது தெய்வத்தால தான் இந்த சமூக மாற்றம் வேணும் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு காலத்திலும் இறைவன் ஒவ்வொருத்தரும் அனுப்புற மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கையை உருவாக்கியதும் அந்த கடவுள் பெரியார் தான் ஒரு வழிகாட்டியா இருக்காரு. தமிழ்நாட்டில் நீங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க சார். ஒரு கட்டத்துல மூட நம்பிக்கை ரொம்ப கிளிர்த்தெழுகிற பொழுது அது எப்படி ஒரு மரமோ செடியோ அதுல களைகளை வெட்டி நீக்கிறது மாதிரி சில குறைகளை மட்டுப்படுத்துறதுக்காக பெரியாரை அனுப்புனாரு. சரியா, இவங்க இந்த குறைகளை மட்டும்தான் அதில் சுட்டி காட்டியிருப்பாங்களே தவிர, இவங்களானாலும் சரி அண்ணாவானாலும் சரி அதில் இருக்கிற சில குறைகளை சுட்டி காட்டியிருப்பாங்களே தவிர அதில் இருக்க நிறைய ஒருபோதும் குற்றப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் கடைசி சொன்னார். ஒரு கடவுள் ஒரு மதம்ங்கிற மாதிரி எல்லாரும் சமங்கிற ஒரு சமத்துவத்தை அண்ணா காட்டிட்டு என்னன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ நான் எதை சொல்ல வர்றேன்னா, ஒவ்வொரு சமூகம் தான் நமக்கு அவன் எதிரி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இப்படிப்பட்டதை நமக்கு சமூகம் தான் சொல்லி தரும். இதே போல ஒரு கடவுளே இவன் உயர்ந்தவன், உள்ள வரக்கூடாது, வெளியே போ, அவன் தாழ்ந்தவன், இப்படி கடவுளே வேதங்களை கொண்டு சொல்லும் போதுதான் அது குற்றப்படுத்த வேண்டிய நிலை வருது. அதெல்லாம் இவங்க சொல்லி வெளியே உலகத்துக்கு தந்தவங்களே இவங்க தான். கண்டிப்பா நமக்கு இந்த அறிவெல்லாம் இன்னைக்கு தரலன்னா, அப்போ ஒரே கடவுளா இருந்தா எல்லாரும் சமமா பார்த்திருப்பாங்க. கடவுள் பலதா இருக்கு. பெரியாருடைய கணவனுடைய நீட்சி தான் இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற ஒரு அப்ப நீங்க சொன்னதா அது பொருந்தி வரதுனால சொன்னேன். இதெல்லாம் சொல்றது எல்லாம் எடுத்து அவங்களுடைய லைஃபை ஒன்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இதுக்கு கரெக்டா தான் வரும். இப்போ கன்னிராசியோட சம்பந்தப்பட்டு பிறந்தா, இந்த அமைப்பு பிறந்தா அவங்க நாத்திகர்கள் கூட்டத்தை சார்ந்தவங்க. நாஸ்திகர்கள் பெருகிவிட்டால் ஆஸ்திகர்களாக வருகிறவர்களும் இந்த ராசியில தான் பிறப்பாங்க. அது சரி, அந்த மறுபிறப்புல அவங்களே கூட கடவுள் நம்பிக்கை தீவிர பற்றாளர்களா பிறக்கலாம். அதுதான் சொன்ன. இதனாலதான் தமிழ்ல இதை புரட்டாசின்னு சொல்லுவோம். புரட்டி போடும், இப்படியும் போட்டு ஆசீர்வதிக்கும், அப்படியும் போட்டு ஆசீர்வதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ராசி இது. நீதி ரெண்டும் போடுறது நீதி. அப்போ அந்த இதுலதான் இவங்க பிறந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சார், நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்படின்னு சொன்ன போதே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். தொண்டு செய்து வலுத்த பலம் தூயதாடி மார்பில் விடும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறுத்தை போல கம்பீரமா தன்னோட கடைசி காலம் வர வீதி வீதியாக போய் தமிழ் நிலத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் பெருமை சேர்த்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் சொன்ன நிறைவு கருத்தோட நம்ம முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யார் எதை சொன்னாலும் நம்பாத, நானே சொன்னாலும் நம்பாத, உன் பகுத்தறிவுக்கு எது சரின்றதோ அதையே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் பெரியார் அவர்கள். இப்போ நாங்களும் பெரியாருடைய ஜாதகத்தையே கணிச்சிருக்கிறோம். இதை யார் எது சொன்னாலும் நம்பாத, பெரியார் அவர்கள் சொன்னாலே நம்பாதங்கிற மாதிரி உங்களுடைய பகுத்தறிவு பார்வைக்கு இதை நான் பெரியார் ஜாதகம் என்பதால் உங்களுடைய பகுத்தறிவு பார்வைக்கே நாங்களும் விட்டு விடுகிறோம். ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவர்கள் தொடர்ச்சியாக பல மூத்த அரசியல் தலைவர்களுடைய ஜாதகங்களையும் நம்மளோட சேனலில் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸாக இருக்குது. ஜோதிடர் ராபின் அவர்கள்ட்ட உங்கள் ஜாதகத்தையும் கணிக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவரோட நம்பர் போட்டிருக்கேன், அவரையே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, ரொம்ப நேரத்தை ஒதுக்குனீங்க. நன்றி, வணக்கம்.